ஹாய் வியூவர்ஸ், மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் செஞ்சுருக்கேன். மஷ்ரூமை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா செஞ்சுருக்கேன். பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நினச்சிங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளியும் வெங்காயத்தையும் என்ன செஞ்சுருக்கேன், நல்லா மிக்சியில் போட்டு அடித்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க, அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சுக்கிறோம்னா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூமே கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. நான் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஏற்கனவே மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணி வெளியே வந்திருக்கு. நல்லா தண்ணியில் வேகட்டும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், வெந்து கொதித்து வந்துட்டுருக்கு. நல்லா என்ன ஆகிட்டுருக்குன்னா, மஷ்ரூம் வந்து ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. இந்த நேரம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்கள் நினச்சிங்க நல்லா நினச்சிங்க கொதித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.